சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது. உன் கைகளில் ஒரு பொக்கிஷம் கிடைக்கப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு. நீண்ட நாட்களாக ஏங்கி தவித்த ஆசை ஒன்று நிறைவேறப் போகிறது. இத்தனை நாட்களாக என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு வேண்டி விரும்பி கேட்டு தவித்தது எல்லாம் போதும். உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியம் எல்லாம் நிறைவேறப் போகிறது. ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் இப்பொழுதே, இந்த நொடியே ஆரம்பமாகிறது. எனவே இனி உனக்கு நடக்கும் அனைத்தும் நன்றாகவே நடக்கும். இனி நீ தொட்டதெல்லாம் தொடங்கும். எந்த காரியத்தை நீ ஆரம்பித்தாலும் இறுதியில் வெற்றிகரமாகவே முடியும். வருங்காலத்தை எப்படி வெற்றி அடைய செய்வது என்று உன் சாயப்பாவிற்கு தெரியும். நீ வீணாக கவலை கொள்ளாதே. தேவையற்ற பயத்தால் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. உனக்கான அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன் சாயப்பா உனக்கு ஆசீர்வாதம் செய்கிறேன். உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் மற்றவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை உன் சாயப்பா உனக்கு அளித்தேன். மற்றவர்களுக்கு நாம் நல்லது நினைத்தால் மற்றவர்கள் அதை எப்பொழுதும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்று வருத்தப்படாதே. உன்னுடைய பாசமான அன்பை உதாசீனப்படுத்தினவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் உன்னுடைய பாசமும் அன்பும் பரிதவிப்பும் புரியும். எது நடந்தாலும் ஒன்றை மட்டும் நீ மனதில் வைத்துக்கொள். என் அன்பு குழந்தையே, நான் கொடுக்கும் துன்பங்களும் சோதனைகளும் உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல, உன் வாழ்க்கையை சீர்படுத்த நெறிப்படுத்துவதற்காக மட்டுமே என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்க்கையில் இன்பங்கள் சூழ நிம்மதி பெற்று வாழ்க்கையில் அமைதியான சூழலோடு நிம்மதியாக நீ வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் பரிபூர்ண ஆசீர்வாதம். என்னுடைய பதிலுக்காக, உத்தரவுக்காகவும் வாக்கிற்காகவும் காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? இதோ என்னுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உனக்கு கிடைத்து விட்டது. எப்பொழுதும் என் பிரியமான குழந்தைக்கு அளித்து கொண்டே இருப்பேன். நீ சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு சீரும் சிறப்புமாக வாழப்போகும் அந்த நாள் வந்துவிட்டது. சர்வ மங்கள கரமாக நீ வாழப்போகிறாய். எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும் அந்த சோதனையை தீர்க்க, உன் கஷ்டத்தை துடைக்க ஏதாவது ஒரு வழியை நிச்சயமாக உன் சாயப்பா நான் காட்டுவேன். எந்த வழியிலாவது யாராவது ஒருவரை நிச்சயமாக உன் கண்ணீரை துடைக்க அனுப்பி வைப்பேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் சோதனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் தாக்காது. இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் உத்தரவாதம். உனக்கு பிரச்சனை வரும் அளவிற்கு இனி உன் வாழ்வில் எதுவுமே நடக்காது. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. இனி எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகத்தான் அமையும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.